Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class example 3.24 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் example 3.25 பார்க்கலாம். வாங்க. Find the sum and product of the roots x square plus 8x minus 65 is equal to 0. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனோட sum of the rootsம் product of the rootsம் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டை ஆட் பண்றது. ப்ராடக்ட்னா ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்றது. அப்போ எனக்கு சம் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, ரெண்டு ரூட் தேவைப்படும். ரெண்டு ரூட் இருந்தாதான் என்னால் அது ரெண்டையும் நம்ம சம் பண்ண முடியும், ப்ராடக்ட் பண்ண முடியும். அதனால அந்த ரெண்டு ரூட்டையும் நான் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்க போறேன். சரியா? let alpha and beta be the roots of the given quadratic equation. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம given என்ன கொடுத்திருக்காங்க? x squared minus 8x minus 65 is equal to 0. இப்போ நார்மலா quadratic equation எப்படி இருக்கும்? ax squared plus bx plus c is equal to 0. இதுதானே ஆக்சுவலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. கரெக்ட்டா? அப்போ பாருங்க, இங்க a x ஸ்கொயர் இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்படினா x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட்டை a ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படினா இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு. எதுவுமே இல்லைனா 1 இருக்கதா அர்த்தம், 0 இருக்கதா அர்த்தமா நினைச்சு எடுத்துக்கூடாது. சரியா? அப்ப a x ஸ்கொயர் இருக்கு, இங்க வெறும் x ஸ்கொயர் இருக்கு. அதாவது வெறும் x ஸ்கொயர்னா 1 x ஸ்கொயர் இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இங்க bx இருக்கு, இங்க 8x இருக்கு. அப்ப b is equal to என்ன வரும்? 8. ஏனா x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து bங்கறனா போது இதோட x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன வரும்? 8 ன்னு வந்துரும். நெக்ஸ்ட் இங்க கான்ஸ்டன்ட் c, இங்க என்ன இருக்கு? -65. அப்ப c ஓட வேல்யூ என்ன? -65. ஏன் நான் வந்துட்டு சிம்பிளோட சேர்த்து எடுத்துக்கறேனா, இந்த இடத்துல -c இருந்துச்சுனா நீங்க மைனஸ் எடுத்துக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஆனா இங்க இருக்குது +c. அப்ப +cங்கும்போது இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வந்திருக்கனால நான் -65 தான் எடுத்துக்கணும். சரியா? a b c மூணு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நீங்க வந்து எக்ஸாம்ல இந்த ஈக்குவேஷன் எழுதணும்ங்கற அவசியம் இல்ல. இது உங்களுக்கு புரியணும்ங்கறதுக்காண்டி எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா? sum of the roots product of the roots. sum of the roots, sum of the roots. நான் ரூட் என்னன்னா எடுத்துர்க்கேன்? ஆல்பாவையும் பீட்டாவையும். ஆல்பாவையும் பீட்டாவும்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ண. ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணனும்னா ஆல்பா + பீட்டா. சரியா? அப்ப ஆல்பா + பீட்டா is equal to sum of the roots ஓட ஃபார்முலா என்னன்னா -b/a. -b/a. அப்ப b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தோம்? 8 divided by a ஓட வேல்யூ 1. அப்ப ஆல்பா + பீட்டா என்னது? -8. sum of the roots is equal to -8. next product of the roots. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அதாவது ஆல்பாவும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணனும். ஆல்பா * பீட்டா ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா பீட்டா is equal to ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா c/a. சரியா? ஆல்பா + பீட்டானா -b/a, ஆல்பா பீட்டானா c/a. இங்க c ஓட வேல்யூ என்ன? c ஓட வேல்யூ -65 divided by a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 1. அப்ப ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன? -65. ஓகேவா? அப்ப sum of the roots னா -8, product of the roots னா -65. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x square plus 5x plus 7 is equal to 0. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் செகண்ட் சப்டிவிஷன்லயும் கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் கண்டுபிடிக்க சொல்லி. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே ஏன் சொல்லியிருக்கோம், எதுக்கு சொல்லியிருக்கோங்கிறத சொல்லிட்டேன். நான் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? அதாவது ரெண்டு ரூட் சம்மும் சரி ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரெண்டு ரூட் தேவைப்படும். ஏன்னா சம் பண்றதாலும் ரெண்டு ரூட்டையும் சம் பண்ணணும், ப்ராடக்ட் பண்றதாலும் ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால ரெண்டு ஆல்பா ரூட்டும் பீட்டா ரூட்டும் எடுத்துக்கிறேன். let alpha and beta be the roots of the given quadratic equation. next என்ன கொடுத்திருக்காங்க? 2x squared plus 5x plus 7 is equal to 0. இது கொடுத்தக்கூடிய given quadratic equation. நார்மலா quadratic equation எப்படி இருக்கும்? ax squared plus bx plus c is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். இப்போ இந்த ax squared 2x squared கம்பேர் பண்ணுங்க. இங்க x squared ஓட கோஎஃபிஷியன்ட் a னா இங்க x squared ஓட கோஎஃபிஷியன்ட் 2. அப்ப a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, bx இருக்கு, இங்க 5x இருக்கு. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் ஓட வேல்யூ b னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. அப்ப b ஓட வேல்யூ என்ன? 5. இங்க கான்ஸ்டன்ட் வந்துட்டு c னா இங்க கான்ஸ்டன்ட் வந்துட்டு 7. அப்ப c ஓட வேல்யூ என்ன? 7.
ஓகேவா? அப்போ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். என்ன நம்மளுடைய ரூட் என்னது? ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஆட் பண்ணா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அப்ப ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a. மைனஸ் b பை ஏங்கிறது சம் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா. சரியா? நம்ம கண்டுபிடிக்க சம் ஆஃப் தி ரூட்ஸ் தானே, அதனால அதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b யோட வேல்யூ என்ன? 5 டிவைடட் பை a யோட வேல்யூ என்ன? 2. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? -5/2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நம்ம ரூட் என்னது? ஆல்பா பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டா ஆல்பா பீட்டா. அப்ப ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை a. c பை aங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? c யோட வேல்யூ என்ன? c யோட வேல்யூ 7 divided by a யோட வேல்யூ என்ன? a யோட வேல்யூ 2. அப்ப ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன? ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 7/2. ஓகே, அப்ப sum of the rootsனா -5/2, product of the rootsனா 7/2. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேர்ட் சப்டிஷன் பாருங்க. kx squared minus k squared x minus 2k cube is equal to 0. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் செகண்ட் சப்டிஷன்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தேர்ட் சப்டிஷன்லயும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? kx squared minus k squared x minus 2k cube is equal to 0. ஆல்பா பீட்டா அப்படிங்கிற ரெண்டு ரூட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டு ரூட் எடுத்தாதான் அது ரெண்டையும் ஆட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்பனால சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, அதனால லெட் ஆல்பா அண்ட் பீட்டா be the roots of the given quadratic equation. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்னது? kx squared minus k squared x minus 2k cube is equal to 0. ஓகேவா? ஆக்சுவலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ax squared plus bx plus c is equal to 0 இந்த ஃபார்மட்ல இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? பாருங்க, இங்க ax squared இருக்கு, இங்க kx squared இருக்கு. x squared ஓட கோஎஃபிஷியன்ட் a னா இங்க x squared ஓட கோஎஃபிஷியன்ட் k. அப்ப a யோட வேல்யூ என்ன? a யோட வேல்யூ k. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் கே ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு, இங்க பிளஸ் பிஎக்ஸ் இருக்கு. இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் பி, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் கே ஸ்கொயர்ட். அப்ப பி யோட வேல்யூ என்ன? மைனஸ் கே ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் சி, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 2k கியூப். சரியா? மைனஸ் 2k கியூப். அப்போ சி யோட வேல்யூ என்ன? மைனஸ் 2k கியூப். ஓகேவா? இங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும். சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஏன் சம் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா மைனஸ் பி பை ஏங்கிறனால நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? மைனஸ் பியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ மைனஸ் கே ஸ்கொயர்ட். ஆல்ரெடி இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு போட்டிருக்கேன். பியோட வேல்யூ மைனஸ் கே ஸ்கொயர்னால போட்டிருக்கேன். மைனஸ் கே ஸ்கொயர்னு ப்ராக்கெட்குள்ள டிவைடட் பை ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ கே is equal to, இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இங்கே ஒரு கே ஸ்கொயர் இருக்கு, இங்கே கே இருக்கு. அப்போ கேயும் ஒரு கேயும் கேன்சல் ஆகி பிளஸ் கேன்னு வந்துடும். சரியா? அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? பிளஸ் கே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா இன்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா என்ன? சி பை ஏ. இப்போ வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா? இது வந்து ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா. சியோட வேல்யூ மைனஸ் 2k கியூப் டிவைடட் பை ஏயோட வேல்யூ கே. இப்போ இந்த கேவும் இந்த கே கியூப்ல ஒரு கேவும் கேன்சல் ஆகி நமக்கு வேல்யூ வந்து மைனஸ் 2k ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ கே, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ மைனஸ் 2k. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். எனக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.25ஓட எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.9ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.